வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். உலக கூட்டுறவு நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்ததற்காக இந்தியாவின் முன்னணி கூட்டுறவு நிறுவனங்களான அமுல் மற்றும் இஃப்கோ நிறுவனங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கூட்டுறவுத்துறை துடிப்பானது என்றும் பலரின் வாழ்க்கையை மாற்றி வருவதாகவும் பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரும் காலங்களில் இந்த துறையை மேலும் ஊக்குவிக்க மத்திய அரசு ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் 3 பிரிவுகளான நிர்வாகம், நீதித்துறை மற்றும் சட்டமன்றம் ஆகியவை நாட்டு மக்களின் நலனுக்காகவே உள்ளன என்றும் அவை தனித்தனியாக செயல்பட முடியாது என்றும் இந்திய தலைமை நீதிபதி B.R. கவாய் கூறியுள்ளார். மும்பையில் உள்ள மகாராஷ்டிரா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் நீதித்துறையின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த அம்மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் 3 தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களை நிறுவுவதில் தலைமை நீதிபதி கவாய் முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்று தெரிவித்தார். நவீன மற்றும் சமகாலம் குறித்த உலகளாவிய மற்றும் பிராந்திய கண்ணோட்டங்களின் சங்கமத்தை வெளிப்படுத்தும் ஆர்ட் மும்பை எனும் கண்காட்சி வரும் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை மும்பை மகாலட்சுமி ரேஸ் கோர்ஸில் நடைபெற உள்ளது. இதில் பெண் சிற்பிகளின் படைப்புகள், தெற்காசிய மற்றும் உலகின் முன்னணி கலைஞர்களின் சுமார் 2000 கலை படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. புதுச்சேரியில் உரிமமின்றி வாடகைக்கு விடப்படும் இருசக்கர வாகனங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை ஆணையர் திரு சிவக்குமார் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். ஃபிடே உலகக்கோப்பை 2025 இந்தியாவின் முன்னணி செஸ் கிராண்ட் மாஸ்டர்களான குகேஷ், அர்ஜுன் எரிகைசி, ஹரிகிருஷ்ணா ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.